இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையே மூண்ட போர் மத்திய கிழக்கு முழுவதும் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் அணுசக்தி மற்றும் ஏவுகணை திறன்களை அழிப்பதே நோக்கம் என தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் தாக்குதலை தீவிரப்படுத்தும்படி தன் படைகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்காவுடன் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது தாக்குதலை நடத்தி வருகிறது. பதிலுக்கு ஈரானும் அமெரிக்காவின் கூட்டாளி நாடுகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனால் 3 நாடுகளுக்கு இடையிலான மோதல் மத்திய கிழக்கு நாடுகள் முழுவதும் பரவி உலக போராக மாறும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பிற நாடுகளில் உள்ள அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தளங்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. எதிரிகள் முழுமையாக தோற்கடிக்கப்படும் வரை இந்த தாக்குதல் தொடரும் என ஈரானின் புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. இதுவரை பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படையின் 5வது படைப்பிரிவு தலைமையகம், கத்தார், குவைத் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் தாக்கப்பட்டன. இதுபோன்று எங்கெல்லாம் அமெரிக்க ராணுவ தளம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அடிக்க காத்திருக்கிறது ஈரான். அப்படி மத்திய கிழக்கு நாடுகளில் அமைந்துள்ள சில முக்கியமான ராணுவ தளங்களை பார்க்கலாம். பஹ்ரைன், இங்கு அமெரிக்காவின் 5வது கடற்படை பிரிவு தலைமையகம் உள்ளது. இதன் பணி வளைகுடா நாடுகள், செங்கடல், அரபிக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதிகளை கண்காணிப்பதாகும். பிராந்திய கடல்சார் பாதுகாப்பே இதன் முக்கிய பணியாகும். அடுத்து கத்தார், அதன் தலைநகர் தோஹாவில் அல் உபைத் விமான தளம் இருக்கிறது. இதுதான் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்காவின் மிகப்பெரிய மற்றும் மிக முக்கிய ராணுவ தளமாகும். இந்த தளமானது ஈரான், ஈராக், சிரியா, ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட பிராந்தியங்களில் வான்வழி நடவடிக்கைகளை கண்காணித்து ஒருங்கிணைக்கிறது. இதேபோல குவைத்தில் உள்ள முக்கிய அமெரிக்க ராணுவ தளம் பெயாகேப் அரிப்ஜான். குவைத்தின் தெற்கில் அமைந்துள்ள இந்த தளம் 2003ஆம் ஆண்டு ஈராக் போருக்கு பின்னர் முக்கிய தளமாக அறியப்படுகிறது. ஹலிசல் சலேம் விமான தளம் ஈராக் எல்லையில் இருந்து 37 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. குவைத் அரசுக்கு சொந்தமானது என்றாலும் அமெரிக்க படைகளால் பயன்படுத்தப்படுகிறது. இதன் பணி ஈராக் மற்றும் சிரியா செல்லும் அமெரிக்க ராணுவத்திற்கு உதவுவதாகும். அடுத்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபி அருகே உள்ளது அமெரிக்காவின் ஹல்தாம்ரா ராணுவ தளம். அமெரிக்க வான்படையின் முக்கிய தளம். ISIS பயங்கரவாத அமைப்பின் மீதான நடவடிக்கைகளில் இந்த தளம் முக்கிய பங்காற்றியிருக்கிறது. ஈராக்கில் அன்னல் ஆசாத் மற்றும் ஹேர்ஃபில் என்ற தளங்கள் இருக்கின்றன. இவை இரண்டும் நேட்டோ நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக இருப்பவை. கடந்த 2020ஆம் ஆண்டு அல் ஆசாத் தளம் ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு இலக்கானது. சவுதி அரேபியாவின் ரியாத் அருகே பிரின்ஸ் சுல்தான் தளம் அமெரிக்காவின் பேட்ரியாட் வகை ஏவுகணைகளை வைத்திருக்கும் ராணுவ தளமாகும். ஜோர்டான் தலைநகர் அம்மான் அருகே முவாபாக் அல் சால்டி ராணுவ தளம் உள்ளது. இந்த வரிசையில் துபாயிலும் ஜபல் அலி போர்ட் என்ற தளம் அமெரிக்க கடற்படையின் பெரிய துறைமுகமாகும். மத்திய கிழக்கு முழுவதும் வான் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்கிறது. பயங்கரவாத குழுக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள், பிராந்திய பாதுகாப்பு ஆகியவை இந்த ராணுவ தளத்தின் முக்கிய பணி. இப்படி மத்திய கிழக்கு நாடுகள் முழுக்க தனது கரங்களை பரப்பியுள்ளது அமெரிக்கா. இதில் ஒவ்வொன்றாக குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது.